படம் வந்து ஒரு நமக்கு கதை என்னன்னு தெரியும். ஸோ மொழி திணிப்பு பற்றி தான் போராட்டம் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து புதுசாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் எப்படி என்ன தேர்ட் லாங்குவேஜ் தானே ஹிந்தி, கற்றுட்டு போகலாமே நம்ம இந்த காலத்தில் சொல்லுவோம். பட் அந்த காலத்தில் வந்து மணி ஆர்டர் ஃபார்ம்லேயே ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ தமிழ் மட்டும் படிக்க தெரிஞ்சவங்களால மணி ஆர்டர் கூட அனுப்ப முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து படத்தை பார்க்கும்போது தான் அதான் தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டம்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இன்டர்வல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கமர்ஷியல் ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. போராட்டங்கள் ஜாஸ்தியாக இருந்ததுனால ப்ளஸ் லாஜிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு வில்லன் நினச்சா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கொள்ளலாம், அடிச்சு அப்படியே சுட்டுக்கிட்டே போறாரு. என்னடா இப்பெல்லாம் பண்ண அதே வந்து எனக்கு கொஞ்சம் நெடலாக இருக்குது. எல்லாம் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஹீரோ வந்து எங்கே நினச்சாலும் எப்படி வேணாலும் போயிடுறாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப சினிமாட்டிக் லிபரல் ரொம்பவே எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. மிச்சப்படி படத்தை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஓவரால் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியாக இருக்கும். ரவிமோகன் ஒரு 60% ஆஃப் படத்தில் வந்துட்டு போறாரு. என்னப்பா கொடுத்த காசுக்கு நடிக்க மாட்டியாப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. பட் லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து துப்பாக்கி அவர் தீபாவளி துப்பாக்கி மாதிரி கையில் கொடுத்துட்டாங்க. டம எல்லாம் சுட்டு போனதுனால அந்த ஒரு ஈவில் விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, லாஸ்ட் 40 மினிட்ஸ் கொடுத்த வில்லன் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. எஸ்கே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சூப்பர் ஆகணும் இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதர்வா நல்லா ஸ்மார்ட்டாக அழகாக இருக்காரு. ஒரு சின்ன ரோல் தான், பட் நல்லாவே பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஸ்ரீலீலா வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஹீரோயின் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நான் நினச்சேன் ஒரு டப்பிங் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கும் அவங்களுக்குன்னு. பட் பக்காவாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க த்ரூ அவுட்டாக. ஜிவியோட 100th மூவி பாட்டு ஓகேவாக இருந்துச்சு. பட் தேட்டரோடு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. தியேட்ரிக்கல் படம் தியேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஓடிடியில் எப்படி இருக்கும்னு கொஸ்டின் மார்க் தான். தேங்க்யூ.